Yes, hello dear friends, welcome back to the channel. And இன்னைக்கு வந்து நம்ம கம்பைலர் க்ரூவோட ஒரு முக்கியமான க்ரூமேட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறதுக்கெல்லாம் ஒரு வீடியோ. சஸ்வத் லீடர் ஆஃப் திஸ் கம்பைலர் க்ரூ. அண்ட் நான் ஒன்றும் லீடர்லாம் கிடையாது, இவன் தான் அந்த லீடர், இவன் தான் அந்த பக்கி பையன். ஸோ ஓகே இப்போ இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறதுக்கு வேண்டி ஒரு செப்பரேட் வீடியோ வந்து கேட்டார். அவ்வளோ பில்டப்பு. அந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் ஒரு சின்ன கான்செப்ட் பற்றி பார்க்கலாம். என்னன்னா பைத்தன் ஜாவா பைத்தன் ஜாவா பைத்தன் ஜாவா தான் பைத்தன் ஜாவா. சரி நான் பைத்தன் பத்தி பார்க்கலாம். ஓகே ஜாவா ஜாவா இல்ல. ஸோ பைத்தன் பத்தி பார்க்க போறோம். நம்ம ஜாவா பத்தி தாங்க பார்க்க. சரி ஓகே. பைத்தன் என்ன சொல்றா ப்ளீஸ். நான் ஜாவா டிவனே சொல்லிட்டாங்க. ஜாவா பத்தி தாங்க பார்க்க போறோம். ஓகே சரி ஓகே. இவருக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம். நம்ம பைத்தன் பத்தி பார்த்தறலாம். என்னடா பைத்தன் ஹாஸ்டல் கழிஞ்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜாவா பத்தி தாங்க பார்க்க போறோம். பெரிய ஜாவான்ட்டு ஜாவாலாம் ஒன்றும் இல்லைங்க. சரி ஜாவாவோட சின்டாக்ஸ் சொல்கிறான். எதோட சின்டாக்ஸ்டா? ஜாவாவில் ஒரு ஹெலோ வேர்ல்ட் பிரிண்ட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ் சொல்லு. மெயின் கிளாஸ் டிக்ளேர் பண்ணணும். அதுக்கப்புறம் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் போட்டு ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ் போட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் போட்டோம்னா நமக்கு வந்துடும். ஸோ என்ன ப்ராசஸ்னா, ஃபர்ஸ்ட் லைனில் வந்து கிளாஸை டிக்ளேர் பண்ணுவோங்க. அதுக்கப்புறம் கிளாஸ் உள்ள வந்து நம்ம மெயின் ஃபங்க்ஷன் வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஆர்க்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஸை பேராமீட்டரை பாஸ் பண்ணிட்டு ஆர்குமெண்ட்ஸ் வச்சுட்டு உள்ளுக்குள்ளே ஒரு பிளாக் ஓப்பன் பண்ணி அது என்ன பிரிண்ட் இல்லைன்னு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஆஃப் ஹலோ வேர்ல்டு. அப்புறம் பிளாக் எல்லாம் க்ளோஸ் பண்ணோம். இது வந்து பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு. ஓகேவா? ஸோ ஒரு பைத்தன்ல என்னன்ட்டு அப்படியே சொல்றா. எனக்கு தெரியாதுங்க. தெரியும், ஆக்சுவலி இவனுக்கு தெரியும். தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். பைத்தன்ல பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு முடிஞ்சு. என்ன லாங்குவேஜோ இப்போ அப்படியே பெரிய காம்ப்ளெக்ஸா எடுத்துட்டு போயிட்டு மேஜர் கம்பெனிஸான கூகுள், ஸ்பாட்டிஃபை எல்லாமே இந்த லாங்குவேஜ். ஃபேஸ்புக், பிரிண்ட்ரெஸ்ட், அமேசான், இதுபோல் நியூஸ் பேப்பர் படிக்கிற பின்ட்ரெஸ்ட். அந்த ஆப்பை பத்தி எல்லாம் பேசாத, நான் பைத்தனை பத்தி பேசிட்டு இருக்கேன். அந்த ஆப்பே பைத்தனை வச்சு தான் உருவாக்கிட்டாங்க. இல்லைங்க, டேட்டா சயின்ஸ்க்கு வந்து பைத்தன் தான் யூஸ் ஆகுது. ஏங்க நான் ஏஐல தாங்க படிக்கிறேன், அப்படியெல்லாம் இல்லைங்க. ஓகே சரி. அப்புறம் வந்து பைத்தன் வந்து ஜாவா விட 3 to 4 times ஷார்ட்டர் லாங்குவேஜ். அட் த சேம் டைம் இப்போ ஒரு சாஃப்ட்வேர் ஜாவா வந்து பைத்தானை விட 3 to 5 ஃபாஸ்டர். ஆக்சுவலி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, ஜாவா யூஸ் பண்ணி பண்ணோம்னா மெமரி வந்து ஜாஸ்தியாக எடுத்துக்கும். அதுவே பைத்தனை வச்சுட்டு பண்ணிட்டு போகிறத விட்டுட்டு பைத்தனை வச்சா மெமரி வேணா கம்மியாக எடுத்துக்கோங்க, ஆனால் அதோட எஃபிஷியன்சி கம்மியாக இருக்கும். ஜாவால சொல்ல போனா எல்லா வெப்சைட்ஸும் ஜாவா வச்சு தான் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி பைத்தன் வந்து ஒரு இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ். பைத்தனை வச்சு நீ லைன் பை லைன் இன்டர்பிரட் ஆச்சுன்னா எந்த இடத்துல யாருன்னு அந்த லைனை மட்டும் காட்டும். அப்படியே அந்த லைனை மட்டும் மாத்திட்டு போயிடலாம். அதுவே ஜாவா கம்பைல் லாங்குவேஜ்னா அப்படியே எரர் காட்டுமா, என்டையர் செட் ஆஃப் கோடே சேஞ்ச் பண்ற இன்ஸ்டன்சஸ் எல்லாம் கூட வரக்கு சான்சஸ் இருக்கு. அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. அது இன்டர்பிரேட் ஆகி அது வர்ற டைமுக்குள்ள இங்க கம்பைல் ஆகி அதுதாங்க இங்க மேட்ரு. சரி ஓகே, ஜோக்ஸ் அபார்ட், இட்ஸ் நாட் பைத்தன் வெர்சஸ் ஜாவா, இட்ஸ் பைத்தன் அண்ட் ஜாவா. ஸோ ஆக்சுவலி இங்கே பைத்தான் அப்புறம் ஜாவா ரெண்டுத்தையுமே எப்படி கற்றுக்கிறது பார்க்க போகிறோம். ஆமாம், ஏன்னா லைக் பைத்தன் பிடிக்கிறவங்க பைத்தன் பார்ப்பாங்க, ஜாவா ஏன்னா ரெண்டுமே ஊப்ஸ் கான்செப்ட் தான். ஸோ ரெண்டுமே அந்தந்த லைனில் ஒரு பெரிய லாங்குவேஜ். ஸோ அப்கமிங் வீடியோஸில் சைமல்டேனியஸ்லி பைத்தன் அண்ட் ஜாவா ஒட்டுக்கா பார்க்கலாம். அட் த சேம் டைம் கிரேசியஸ் எலமெண்ட்ஸ், ஃபன் எல்லாமே சேர்த்தி. நீங்கள் இவன் அடி வாங்கணும்னு நினச்சான்னா இந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். வீடியோ பார்த்து முடிச்சுட்டாங்க, அப்போ தான் இந்த டைம் வருவாங்க. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. அண்ட் அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இவர் கம்பைலர் க்ரூவோட தலைவர். ஸோ எஸ், ஜாவாவில் வந்து இவர் டாப்பர். இவனை மட்டும் ஒன்றும் சப்பு மாதிரிலாம் நினச்சிக்காதீங்க. ஒரு காலத்தில் இவனை பார்த்து பயந்தவங்க. சரி ஓகே, தட்ஸ் இட் ஃபார் டுடே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, என்னதான் இருந்தாலும் பைத்தன் தான்.